கட்டணம் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இதுதான் என்ட்ரி ஃபீஸு பார்த்துங்க. ஜூக்கு வரவங்க இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்க. மகளே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 ஆகுது. இப்போ நம்ம கரெக்டாக ஜூ என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். ஜூவோட என்ட்ரன்ஸு இவ்வளோ தான் போயிட்டு போவோம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஜூக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் தான். நம்ம குழந்தைங்களுக்கு அருமையான இடம் இது. நம்ம வந்து நடந்து போனோம்னா சத்தியமாக நடக்க முடியாது ஃபுல்லாக. அதனால் ஃபஸ்ட்டு போய்ட்டு சைக்கிள் இருக்குது. சைக்கிளுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. அங்கே போய்ட்டு சைக்கிள் அமௌண்ட் எவ்வளோன்ட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சிங்கத்தை இல்லை, அது வந்து அந்த பேட்டரி வண்டிக்கு டிக்கெட் போடுற இடம். அது போட்டுருக்காங்க. வந்து இந்த மாதிரி பேட்ரி வண்டிஸ் கூட அவைலபிள். ஸோ பேட்ரி வண்டியில் போகிறவங்களும் போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஒரு இடமும் ஒரு 5 மினிட்ஸ் நிற்பாங்க. அங்கே வந்து நம்ம போய்ட்டு எல்லா அனிமல்ஸும் பார்த்துட்டு வரலாம். இங்கே என்னடா கோவிலில் அன்னதானம் வாங்குற மாதிரி நிற்கிறாங்க பார்க்குறீங்க. இங்கே தான் வந்து சைக்கிளுக்கு வந்து ரெண்ட் எடுக்கிற இடம். போர்டில் ஷோ பண்ணுறது அமௌண்ட்டு. இப்போ நம்ம பேசுகிறேன், நீ பேசுகிறா. இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னது இது மீன் தொகை. ஒரு ஸ்விம்மிங் இடத்துல மீன் இருக்குது. கேமராமேன் சிந்து சாப்பிட எதுவுமே போடல. அதுதான் அதெல்லாம் மீன் கிடையாது. வா உள்ள போலாம். பெரிய மீன் போச்சுடா. नहीं भाई छोटा बालक जो கூட்டமாக இருக்குது. நாளைக்கு நியூ இயர்ன்றதால சரியான கூட்டாங்க. நம்ம இப்போ திமிங்கல வயிற்றுக்குள்ளே வந்துட்டோம். வாங்க போய் மீனை பார்க்கலாம். நான் மீன் சாப்பிட்டு இதுன்னு போய் பார்க்கலாம்.
என்ன சொல்லலாம்? இதோ பாருங்க, என்ன சொல்லணும்னு என்னையே கேட்குறான். இவனா வச்சு என்ன பண்ணுறது? வந்து பீக்காக்கை பார்க்க போகிறோம். பீக்காக் மயில் தான் அது. அது பாருங்க, இப்போ நம்ம வெள்ளை மயிலுக்கு போகலாம். அதிசயமான மயில் அது. இந்த மயிலை பார்த்தா 100 வருஷம் நல்லா வாழ்வாங்களாம். அதனாலே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள், யாரா சொன்னது? யூடியூப்பில் தான் பார்த்தேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரே நீங்கள் யாராச்சும் 100 வருஷம் வாழணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து இந்த மயிலை பார்த்துட்டு போகலாம். பிராய்லர் கோழி மாரி இருக்கு பாருங்க. இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். முட்டை போட்டிருக்கான்னு பார்க்குறேன், முட்டையே இல்லை. போகலாம் போகலாம் போகலாம். வேற வேற வெளியே வந்துச்சா பண்ணாயிடும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ டான்ஸ் ஆட முட்டை போடு கொக்குன்றா இது. அந்த மாதிரி அபர்றா அதான் சண்டை போடுமே அதானே. மலை இருக்குது பாருங்க. எருமை மாடா? அது மாடுடா, மாடு. எல்லாமே மாடு. டே சிங்கம் அதில் தண்ணி எடுத்துருவா. ஓ ட்ரை பண்ணு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கம் வாயிலேருந்து டேரெக்டாக தண்ணி சாப்பிட போகிறோம். ஐயோ பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ தைரியம் தான் சிங்கம் வாய்க்கு வந்து தண்ணி குடிக்கும். மூக்கெல்லாம் ஊற்று பாருங்க, மூக்கில் ஏறிச்சா. இது பாருடா தனுஷ்கம் சொந்தக்கார். மானுக்கு வயசு ஆயிடுச்சு. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த மான் பாரு பக்கத்துல போச்சு பாக்குதியா. கச்சிருந்தாரு இந்த அவமானம் உனக்கு தேவை. சரியான மொக்க. அவங்க நம்மளுக்கே கண்ணாடி தப்பி காமிக்கிறான். அது போகுது. நம்ம எங்க போறோன்னே தெரியல. பி கேர்ஃபுல். நான் கொஞ்சம் வயவுண்டா. ஆண்ட்ரூஸ் அவன் பேச மாட்டான். அவன் வர தெரியல. நான் விரும்பாம அவன்கிட்ட போய் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் பேர் தான் சரண். இவன் பேர் செலிப்ரிட்டி. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேங்க, சரண் வாலி. இவர் பேர் மிஸ்டர் டியூக்கர். எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு ப்ரோ. மிஸ்டர் டியூக்கர் பிரபா. இதோ பாருங்க, புலி, தங்க புலி தூங்குது. புலி செத்து போச்சுடா. அப்படிதான் பார்த்துங்க. அப்படியா? செத்து போச்சா? இல்லை மூச்சு வாங்குது.
அம்மா இதுக்கெல்லாம் சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஏன்டா ஏடா தள்ளுற, நான் எங்கடா தள்ளுறேன். ஏய் கேமரா கே போட்டுருவோம் அம்தாருங்க. கூப்பிடுறா நாடா நாயாடா இது. டேய் வந்துருமா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? சரி, இந்த ஜூவோட வரலாறு தெரியுமா உனக்கு? அவ்வளோலாம் தெரியாது, சும்மா லைட்டாக சொல்லு கேட்கலாம். ஜூ வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா 1985 அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ. அப்புறம் இங்கே வந்து சிங்கம், புலி, கழுதைப்புலி, அதுக்கப்புறம் மான், புள்ளிமான். புள்ளிமான் வரும்போது பார்த்தேன். வெள்ளை புலி, அதுக்கப்புறம் வேறுண்ணா கரடி, யானை, முதலை, காட்டு மாடு, அதுக்கப்புறம் பீகாக், மயில். அதுக்கப்புறம் பீகாக்கோ மயிலும் ஒன்று தான்டா. முயல், சருகுமான், அதுக்கப்புறம் சறுக்காது ஓடும். அதுக்கப்புறம் அணில், ஏன்னா நான் அங்கே பார்த்தேன் அணில், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேறு எதுனா போட்டு தான் போடுறா போர்டு, எதனா பக்கத்தில் இருக்கா பாரு. இது வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட். இது வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேணால் வரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக லவர்ஸ் மட்டும் தான் அதிகமாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஒரு அருமையான ஸ்பாட்டு. அதேமாதிரி நீங்கள் வாக்கிங்கில் வந்தீங்கன்னா பாதி தூரத்துலேயே நாக்கு தள்ளுறோம். ஆமாம், சைக்கிள் எடுக்கலாம்னு போனீங்கன்னா 1 ஹவருக்கு 25 rupees. பேட்டரி வண்டி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க, 5 நிமிஷம் திருப்பி வண்டியில் வந்து ஏறிடணும். எல்லாம் விட்டு போயிடுவாங்க, வேஸ்ட்டு. ஸோ வந்தீங்கன்னா வாக்கிங்லேயே வந்தோன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. போயிட்டு பார்த்துட்டு பொறுமையாக நம்ம இஷ்டத்துக்கு வரலாம். என்னடா சொல்கிற? அதுதான் எவ்வளோ கிலோமீட்டர் வரும் மொத்தமாக? இது ஒரு 1000 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொல்கிறது தான் 1000. ஆமாம், 1000னா இது மொத்தமாக எப்படி இது பண்ணி பார்க்க? மிஜாம் இப்போ எல்லாம் வேறு வந்துச்சுல, மரம்லாம் எதுவுமே விழுந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. புயல் இந்த சைடு வரலையா? தாமரம் பிரிட்ஜ் மேலே பண்டலூர் பிரிட்ஜில் இறங்கிட்டா. நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் கூட ஒர்த்து. இந்த பேட்டரி வண்டி காட்டுறான். வழி சொல்ல போகிறாங்க. இதுதான் அந்த பேட்டரி வண்டி. இல்லை இந்த பேட்டரி வண்டியில் தான் அவங்கள கேமராவை காட்டணும்டா. என்னடா கேமரா வச்சுக்கணும், நாங்கள் போடுறோம். ரியாக்ஷனை காட்டுறானா? ஏசா மக்களே, என்னடா இவன் ஜூவை வந்து ரிவ்யூ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எல்லாருமே இங்கே வந்து என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூ சில பேர் பார்க்காதவங்களும் இருப்பாங்க. இப்போது சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து விசிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. சில பேர் பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கனை ஏற்றி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே போயிட்டுருக்கோன்னா வெள்ளை புலியை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளைப்புலி விசிலச்சா வரும் தானே புலியா வராதோ? ஏதாவது தண்ணிலா எங்கடா? வந்து
புலி, வெள்ளை புலி. ஒத்து போற ஜூம் பண்றா உள்ள விடு. அந்த சந்துல வச்சு அப்படிதான். ஃபைட். நான் சொல்றியா புளிய சாப்பாடே போடலையா புளிக்கு சொல்லிச்சவங்கிட்ட. புலிக்கும் சண்டை, அது ஊரே வெடிக்க பார்த்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவனா வீடியோ எடுக்கிறான் புதுசா. ஆமா, அங்க ஏறா புலி ஏறா. கேமரா தெரியுமா? நம்ம வீடியோ 2 புலிக்கே டென்ஷன் ஆயிடுச்சு போலடா. புலியே தூங்கிச்சுடா. டைம் ஆயிடுச்சுடா, 2 மணி. சாப்பாடு போட்டு வா. போய்கிறேன் சொன்னேன். இப்பதான் பச்சை சொல்லிச்சான். நம்ம உள்ள போய் அவர்கிட்ட போய் சொல்லலாம், நான் புலி பச்சையாக்கிட்டு போடலாம், சாப்பாடு போடனா அப்படின்னு சொல்லலாம். கட் பண்ணிங்கன்னா உள்ள தெரியும். கேட்டேன் அந்த புலிலாம் பஞ்சு இறங்கி இப்படி வந்துச்சு தண்ணிலே வந்து டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு போடலாங்க. அதான் அவர்கிட்ட அவங்க உட்காந்து சொன்னா உள்ள போயிட்டு புத்துணார போயிரு. நீ கேட்ட வந்து போடுறான். நான் கேட்டேன் அது பேரு போட்டோ கொண்டு போயிருக்கு. அதனாலதான் ½ இவங்க காணாம போகுதுடா. போயிருந்தான் போகுது அந்த பையனை நினைக்கலாம். தம்பியா ப்ளூ கலரியா அதிகமா மாட்டாடி. நீ வேணா கூப்பிட்டு கேட்க. நானும் அவன் இது பண்ணிடுறேன். அந்த அண்ணன் கிட்ட போய் கேள்றா. என்ன புலி பசியா இருக்குண்ணா, புலி கேட்டேன். அவர் இப்ப கேள்றா. கேமரா ரெக்கார்ட்ல இருக்குதுல, அங்க ஒரு அண்ணன் தர. அவர் போயிட்டு சாப்பிட்டு எதரா ஒண்ணுதானுங்க. ஒண்ணுதான் அது இருக்குது. கூப்பிட்டு டைகர்னு கூப்பிட்டு வரோம். டைகர், ஒயிட் டைகர்னு கூப்பிடு. ஒயிட் டைகர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கிங் கோப்ரா ஹவுஸ். அதுதான் ராஜநாகம். இந்த பாம்பு வந்து நம்மளை பார்த்துச்சுன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏந்து நின்று படம் இருக்கண்டா பையா, தெரியுமா? அதுதான் ராஜநாகம், கிங் ஆஃப் கோப்ரா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அது மூவாங்க அப்படியே பார்த்துருக்கா. கிட்டத்தட்ட ஒரு 20 சீட் இருக்காது. அப்பா நிக்கண்டா பையா. ஒரு அடி ஆச்சுன்னா நம்ம ஸ்பாட் அவுட்.
என்னடா இவன